ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா கந்தர்வ கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கு. அது கொஞ்சம் பழைய ஷார்ட் ஃபிலிம் தான், ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்திருக்கு. ஸோ அந்த படத்துல நடிச்ச ஆக்டர் மிஸ்டர் கௌதம் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஓகேவா? ஒரு மைக்கு தான் இருக்கு, 2 பேர் இருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணிப்போம். ஓகே, நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கந்தர்வ கோட்டம் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் வந்து யாரோட ஐடியா, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ நாள் ஆச்சு, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கந்தர்வ கோட்டம் ஷார்ட் ஃபிலிம் வந்து டைரக்டர் சூரத்தோட ஐடியா. ஓகே. எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் மட்டுமே ஒரு 1 வீக் ப்ளஸ் ஒரு 3 or 4 days ஆச்சு. இது வந்து ஒரு நார்மல் ஒரு ஸ்மால் பட்ஜெட் 0 பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம் கிடையாது. இது வந்து நிறைய மேன் பவர் தேவைப்பட்டுச்சு. இந்த ஸ்டோரி நீங்கள் அந்த ஃபிலிம் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், நிறைய மேன் பவர் இருந்திருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, நிறைய கேரக்டர்ஸ் இருந்திருக்கும். உள்ள டெக்னிக்கலாக ஒரு 4-5 பேர் எப்பயுமே இருக்கிற மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிலிம் ஃபீல் தான் இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் வைஸ் டேரக்டர் சூரத் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஆர்டிஸ்ட்டை வந்து என்ன சொல்கிறது, பேசிக்கான அந்த ஃபுட் ட்ராவல்லாம் பக்காவாக பார்த்துக்கிட்டாரு. எங்களை ட்ரெயின் பண்ணி கரெக்டாக என்ன சொல்கிறது, எந்த ஒரு இன்கன்வீனியன்ஸ் அன்கம்ஃபர்டபுள்னஸ் இல்லாமல் எங்களை ஷூட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் பார்த்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன். அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால எதுவும் பெருசாக தெரியல. இவருமே நம்மளோட பெரிய ஃப்ரெண்டு தான். பட் ஆனால் இது ஷூட்டுன்னு வந்ததுக்கப்புறம் பக்காவாக ப்ரொஃபஷனலாக இருந்தார். அதான் என்ன கேட்டிங்க, அதான் எவ்வளோ நாள் எடுத்துச்சு. ஸோ ஒரு 1 வீக் ப்ளஸ் 2 or 3 days இருந்துச்சு. கண்டினியூஸாக காலைல போனோன்னா ஈவினிங் வருவோம். கவர்மெண்ட் டிரான்சிட்டில் தான் போயிட்டு வந்தோம். எல்லாமே அவரோட மினிமம் பட்ஜெட்டுங்கிறதுனால எவ்வளோ இது சிக்கனமாக பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி பெர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் அவரோட பெரிய ப்ராஜெக்ட்னா அதுவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் விடுதலை பண்ணி அதை விட பெரிய ப்ராஜெக்டாக பண்ணி அதை விட பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் அவரோட டாப் ப்ராஜெக்டாக இருந்தது. இது ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒன்று பண்ணணுன்ட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு எமியபிள் ஸ்நேகிதன், ஸ்பெக்டாகுலர் நினைவு காலம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு சின்ன சின்ன சீரீஸ் ஆஃப் எபிசோட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்றதுனால சரி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை வச்சு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூட்ஸ், அவரோட சொந்த ஊர் அது, அங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு பண்ணியிருந்தாரு. அந்த இன்சிடெண்ட் என்னன்னா, ஒரு பையன் வந்து ஒரு லோ கேஸ்ட் பையன் வந்து ஒரு முடிவெட்டுற கடையில் ஹை கேஸ்ட் முடிவெட்டுற கடையில் போகும்போது அவனுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. இது அதான் நீ வந்து இங்கெல்லாம் முடிவெட்டக்கூடாது, நீ என்ன இதெல்லாம் பண்ணுற, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஹை கேஸ்ட் வந்து அவங்களை அப்ரெஸ் பண்ணுறது. அந்த ஒரு நாட்டை வச்சு டெவலப் பண்ண ஒரு ஸ்டோரி தான், அழகான ஸ்டோரி தான் கந்தர்வ கோட்டம். அதில் தான் நான் வந்து லீட் கேரக்டராக பண்ணியிருந்தேன். பண்ணது ரொம்ப சந்தோஷம். அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்படி இல்லாமல் பீப்புள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னோட என்ன சொல்கிறது, ப்ராட்டப் இதெல்லாம் வந்து தாண்டி தான் வந்து ஆக்டிங் ஃபீல்டு வரும். ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப்ஸை லிவ் பண்ணணுன்ட்டு தான் வரும். இந்த 9 to 5 ஜாப், ஐடி, இந்த மாதிரி 25ல பரி 25லே இருந்து 75 வரையும் பரி ஆகாமல் இருக்கிற அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வேணால் புதுசாக வாழணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த ஒரு லைஃப் அந்த 1.5 வாரம் லீவ் பண்ணுதுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கண்டிப்பாக புதுசாக இருந்தது. என்ன சொல்கிறது, நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த பீப்புளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்கிறது, அதாவது அவுட் ஆஃப் த ட்ரைப், அதாவது நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு இருப்பாங்க. அதை தாண்டி வெளியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, ஆஸ் அ அடல்ட்டாக நானாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, எப்படி அங்கெல்லாம் திங்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி அவங்க என்ன சொல்கிறது லைஃப் அணுகுறாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கு. இப்போ ஷூட்டிங் போகிறோன்னா சும்மா இல்லைல்ல, அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸு, அவங்களோட பேசுகிற ஸ்டைல்கள், அதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஷூட்டிங் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஷூட்டிங் வந்து 1 week to 10 days நடந்தது அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி ப்ரீ ஷெடியூல் பண்ணியிருப்பீங்க, இத்தனை நாள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? ப்ளஸ் வந்து லொக்கேஷன்லாம் யார் பார்த்துருப்பாங்க? அதுக்கப்புறம் வந்து இப்போ ஷூட்டிங்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். Day 1 இதை பண்ண போகிறோம், Day 2 இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆன் டில் த எண்டு. இதெல்லாம் வந்துட்டு யார் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்க? உங்களுக்கு அந்த இடத்துல ஷூட் பண்றதுக்கு வந்துட்டு பர்மிஷன் வாங்குற மாதிரி இருந்ததா, இல்லை வந்துட்டு அங்க ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்களா, இல்லை வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு யாராவது வராம இருந்துட்டாங்க, இல்லை அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வருதுன்னா அதை நீங்கள் இப்போ கண்டினியூஸாக கேட்டதுலேயே 5 கொஷின் இருக்கு.
நான் அதை கேட்டு முடிக்கிறேன். இல்லை இல்லை, இதுக்கு மேலே எனக்கு கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஷூட்டிங் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஓகே. இப்போ என்ன சொல்றது, அது எல்லாமே வந்து டேரக்டர் தான் ஃபேஸ் பண்ணாரு, இல்லைன்னு சொல்லலை. எப்படி ஃபேஸ் பண்ணாருன்னா, இப்போ ஒருத்தவங்க வருவாங்க, வரமாட்டாங்க. இப்போ பெர்மிஷன் வந்து நம்ம இது எல்லாமே வந்து முன்னாடியே போய் டேரக்டர் வந்து இப்போ வருவோம், ஷூட் நடக்கும், எங்களுக்கு ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து முன்னாடியே பெர்மிஷன் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணார் ஷூட்டுக்கு. ஓகே. செகண்ட் வந்து என்ன கேட்டீங்க, இதெல்லாம் வந்து எவ்வளோ நாளுக்கு முன்னாடி பிளான் பண்ணது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்ஸ்டியூட், பாஃப்டா இன்ஸ்டியூட், அதில் வந்து அவரோட ப்ராஜெக்டுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு அசைன்மெண்ட், அதுக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணது. அது மெயின் இன்டென்ஷன் வந்து இன்ஸ்டியூட் வந்து இதை சப்மிட் பண்ணணும், இன்ஸ்டியூட்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ஷார்ட் ஃபிலிம் தான் அவரோட. என்ன சொல்றது, இப்போ காலேஜில் செமஸ்டர் அப்போ எக்ஸாம்ஸ் இருக்கும், அது மாதிரி அவர் படித்து குறிப்பிட்ட பீரியட், அது அந்த கோர்ஸில் என்னன்னு தெரில, நான் படிக்கல. பட் அந்த ஒரு இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம், அதை வேலிடேட் பண்ணுவாங்க டெஸ்ட் மாதிரி. அதில் எது பெஸ்ட்டோ இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்குலாம் எப்படி இது பண்ணுவாங்க, அவார்ட் ரிவார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து ப்ரொடியூசர் தனஞ்சயன், டைரக்டர் சசி, இவங்க கிட்டலாம் அந்த அவார்ட் ப்ரைஸ் வாங்குச்சு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். சூப்பர். அந்த இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெம்பர்ஸாவது இருப்பாங்க அட்லீஸ்ட். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. எல்லாருமே வந்து டேரக்டர் ஆகணும், ஒரு விஷனரியான ஒரு என்ன சொல்றது ஸ்டூடெண்ட்ஸாக தான் வந்திருப்பாங்க. ஓகே. வேறு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிச்சு, அது மிகப்பெரிய விஷயம். அது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கான காரணம் வந்து இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி அதை வந்து நம்ம அப்ரப்டாக நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி விஷன் கொடுத்தது, அவுட்புட் கொடுத்ததுனால தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவுட்புட்லேருந்து எல்லாமே வந்து டேரக்டருக்கு கிரெடிட் தான். அவர் தான் வந்து முன்னாடியே போய் பெர்மிஷன் வாங்கினது. ப்ரீ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் முன்னாடி பிளான் பண்ணாருன்னு தெரியல. அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அவர் பாட்டு ஒவ்வொருத்தவங்களா சேகரிச்சுட்டே இருப்பார். யார் டேலண்டட், யார் பேஷனேட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி யார் அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும், அதாவது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்கு. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதே ஒரு தனி ஸ்கில். நம்மளோட விஷனை வந்து மற்றவங்களுக்கு எப்படி புரிய வச்சு அவங்களை எப்படி நம்ம கன்வின்சிங்காக ஒர்க் வாங்குறதுங்கிறது ஒரு தனி ஸ்கில். அதை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கான், சின்னதாக பண்ணியிருக்கான். அதுலேருந்து ஒரு இன்சிடென்ட்ஸ் இப்படி இருந்தால் அப்படி இது பண்ணிக்கணும். இப்போ நம்ம நினச்சோம் அது நடக்கல, ஒருத்தவங்க வரணும்னு சொன்னாங்க வரல, ஸோ இது எப்படி இது பண்ணலாம், இதெல்லாம் வந்து அவன் மைண்டில் வந்து ப்ரீவியஸாகவே இருக்கும். ஸோ பிளான் ஏ இல்லைனா பிளான் பி, நம்ம என்றைக்கும் நம்ம எந்த எக்காரணத்துக்கு வந்து ஷூட் நிறுத்தக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட். கண்டிப்பாக நம்ம நினச்சதை வாங்கிடணும். அது வந்து அதாவது இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும்ல, இப்படி நம்ம நினச்சது இப்போ பெர்ஃபெக்ஷனிஸ்டாக தான் இருக்கும் எல்லாரும். மோஸ்ட்லி பேஷனேட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே பெர்ஃபெக்ஷனிஸ்டாக தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்போ வந்து இப்போ நம்ம பெர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கோம், நம்மள மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு இங்கே மாதிரி ஏதோ ஒரு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னா இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, இப்போ இது ஒன்று கொலாப்ஸ் ஆனதுனால மொத்தமும் கொலாப்ஸ் ஆகாமல் நம்ம எப்படி இதை கொண்டு போகிறது, இதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து அவன் வெல் ட்ரெயின்டாக இருந்ததுனால அது இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஹேண்டில் பண்ணிட்டான். ஸ்ட்ரகிள்லாம் இருந்தது, பெர்மிஷன்லாம் வாங்கினான். வேற என்ன கேட்டீங்க, யாராவது சப்போஸ் வர முடியாம போயிட்டாங்க? அதான் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் நடந்தது. என்ன சொல்றது, அது வந்து அவனோட கம்ஃபர்ட் ஜோன், அவன் ஊர், சொந்த ஊர். அந்த ஊர் பேர் வந்து கண்ணாடி. கண்ணாடி டிஃப்ரெண்டாக இருக்கு. இது வடலூர் கிட்ட, சிதம்பரம் சைடு. அவனோட சொந்த ஊர், எல்லாருமே தெரிஞ்சவங்க. ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுவும் அங்கே நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டுங்கிறதுனால சப்போர்ட் 100% இருந்தது. ஸோ என்ன சொல்றது, ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான் அது. ஸோ ஷூட்டிங் அப்போ பிரச்சனை இல்லை, ஃபுட்டு எதுவுமே பிரச்சனை இல்லை. டெக்னிக்கல் டீம் வந்து முன்னாடியே நிறைய டிஸ்கஷன் வைப்போம். எனக்குலாம் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டான் படிக்கிறதுக்கு. அதெல்லாம் படித்து என்ன சொல்கிறது, உன் கேரக்டரில் நீ ஸ்ட்ராங்காக இரு, உனக்கு ஏதாவது டவுட்னா கேளு. என்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்ததுலேருந்து ஒரு நிறைய டிஸ்கஷன், ஒரு 3 to 4 ஃபோன் கால்ஸ். அப்புறம் டேரெக்டாக நான் ஆக்சுவலாக ஷூட்டுக்கு தான் டேரெக்டாக போனேன். நான் என்கிட்ட நேரடியாக டிஸ்கஸ் பண்ணேன், நீ ஸ்ட்ரெயிட்டாக வந்துரு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், காஸ்டியூம்லாம் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு 2 நாள் 2 எடுத்துக்கோ, லுங்கி 1 எடுத்துக்கோ, சிம்பிள், இருக்கிறதே சிம்பிள். ஒன்றும் அந்த ப்ரொஃபஷனல் இதை எடுத்துக்கோ, லிஸ்ட்டுலாம் கொடுக்கல, இது எதை எடுத்துக்கோ. எனக்கே வந்து சொல்லி சரி ஷார்ட் ஃபிலிம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படிலாம் நான் நினைக்கல ஆக்சுவலாக. ஏன்னா அவன் ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு அதை எவ்வளோ வெயிட்டாக எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ சொல்லிட்டா போய் கிளம்பிட்டேன். அங்கே போனால் எல்லாரும் என்ன மாதிரி என்ன சொல்றது, கேமராமேன் ரெடியாக இருந்தார். அவர்கிட்ட என்னென்ன ஃப்ரேம் எப்படி வைக்கணும், எந்த கேமரா யூஸ் பண்ண போகிறோம், எந்த லென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எனக்கு இந்த லைட்டிங் வேணும், இந்த சீக்வன்ஸில் இந்த லைட்டிங் வச்சா, இது எல்லாமே வந்து அவன் ப்ரீவியஸ் ஷார்ட் ஃபிலிம் தான் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இதில் அவனுக்கு என்ன வேணும், விஷுவல் என்ன வேணும் அப்படிங்கிறத அவன் கிளாரிட்டியாக இருந்தான். அது வந்து சினிமாட்டோகிராஃபர் கிட்ட சொன்னோன்னே அவன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ப்ரிப்பேர் ஆகி அவன் கொடுத்துட்டான். இவங்க 2 பேரோட கொலாப் வந்து இவங்க இப்படிதான் இருக்க போறாங்க, இதுதான் நடக்க போது, இதான் பண்ண போறோம். சப்போஸ் இது நம்ம நினைச்சது இது பண்ணலாம், இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு நம்ம ஸ்பாட்ல நம்ம அது சொல்லுவோம். ஸோ இது நம்ம அமையல, இந்த சுச்சுவேஷன், ஆனா இது இதை விட இது நல்லா இருக்கு, இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு அப்படின்னு ஸ்பாட்ல வந்து மாற்றுவோம்.